ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரிலீஸ் ஜூலை 25. ஷோ பார்த்துட்டு யாரும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் உங்கள்கிட்ட கதை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். பட் 2 முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒன்று, எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி யாராவது அவெஞ்சர்ஸ் இந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நம்ம தலை கேப்டன் உள்ள கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் கேப்டனாக வந்திருக்காராங்கிறது தான் ட்விஸ்ட்டு. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கேவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர்மேன், டிசி யூனிவர்ஸில் சூப்பர்மேனாக இருந்தவர். மைட் பி ஹீ இஸ் த நெக்ஸ்ட் வுல்வரினாக வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த வுல்வரின் வேரியண்ட்டாக அவர் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவர் நல்ல கேஸ்டிங்காக இருப்பார்னு தோணுது. ஏன்னா நம்ம வுல்வரினுக்கு வந்து வயசாகிட்டே போகுது. ஹியூ ஜாக்மேனுக்கு அவர் நம்ம சின்ன வயசில், அதாவது நம்ம 90ஸ்லேருந்து நம்ம பார்க்க கிட்டத்தட்ட 24 இயர்ஸாக அவர் வந்து இந்த இதில் இருந்துக்காரு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தோட சேர்த்து எத்தனாவது இயர்னு எனக்கு தெரியல. கண்டினியூஸாக 24 இயர்ஸ் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. பாவம், மனுஷனுக்கு வயசாச்சுங்க. நம்ம அவரையே நம்பிட்டு இருந்தோம்னா பாவம், அடுத்து எக்ஸ்பெண்ட் யாராக வரப்போம். எம்சியூக்குள்ளே வராருன்னு ரொம்ப நாள் ரூமர் இன்னைக்கு இந்த டெட்பூல் மூலிமா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு லோக்கி பார்த்தே ஆகணும், டெட்பூல் பார்த்தே ஆகணும். உள்வரினை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். மற்ற எல்லாத்த பற்றியும் பெருசாக தெரியணும் அவசியம் இல்லை. நிறைய யூனிவர்ஸை கொண்டு வந்து கொலெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய புது ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் மார்வலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்வல் நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த படம் முக்கியம். எஸ்பெஷலி எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி டெட்பூலோட ஃபன்னி அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கா? தாராளமாக இருக்குது. படம் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் வேரியஸ் டெட்பூல் வேரியன்ட்ஸ் இருக்கா? நிறையவே இருக்குது. நிறைய லீட் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபன்னியாக காமிச்சிருக்காங்க. எப்படி நம்ம லோக்கி சீசன் பார்த்தவங்களுக்கு புரியும், லோக்கி எப்படி வெரைட்டி காமிச்சாங்களோ அது மாதிரி டெட்பூல் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து டெட்பூலில் வுல்வரின். ஸோ டெட்பூல் தான் படத்தோட பேஸ். ஸோ அதுக்குள்ளே வுல்வரின். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்மென் படம் மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா டெட்பூல் அண்ட் லோக்கி இந்த படத்தோட மிக்சர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து படத்தோட எண்டிங் கிளைமேக்ஸ் வந்து எதிரே பார்க்காத ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மார்வலுக்கு. மார்வல் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவல் படம். சரியா?